ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு செல்லும் பொழுது எந்த அட்சய இலக்கணத்தில் பயணிக்கிறவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக நீர்நிலைகளில் இப்போ வெயில் காலம் வேறு வருது, எல்லாம் அந்த நீர்நிலைகளை நோக்கி தான் நிறையா பேர் போவாங்க. இப்போ வெயில் காலம் குளிர்காலம் இல்லை, குறிப்பாக அட்சய லக்னம் தனுசு, அட்சய லக்னம் கும்பம், இந்த 2 லக்னங்களில் பயணிக்கும் பொழுது இவங்க நீர்நிலைகளுக்கு போகிறதே தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக நீர்நிலைன்றது ஆறு, குளம், ஏரி, அருவி எதுனாலும் இந்த காலகட்டங்களில் அவங்க போகிறதே தவிர்த்துறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இவங்க இப்போ என்ன பண்ணலாம், பரிகாரமாக, எளிய பரிகாரமாக என்ன பண்ணலான்னா, அவங்க வீட்டில் அவங்க தாயார் இருக்காங்க, இல்லை அப்படின்னாலும் அந்த தாயாரை நினச்சி, இல்லை இருந்தாங்கன்னா தாயார்கிட்ட அடிக்கடி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதே உங்களுக்கு பெரிய பரிகாரம் அப்படின்ட்டு சொல்லலாம். இல்லை அழுதாத பட்சத்தில் அவங்க மானசீகமாக அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். அதுவும் அவங்களுக்கு பெரிய பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கோயில்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அம்மன் கோயில்களுக்கு இவங்க பால் அபிஷேகம் அது பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கலாம், அதுக்கான தொகைகளை கொடுக்கலாம். இப்போ வெயில் காலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வெயில் காலத்துக்கு இவங்க மோர் பந்தல் அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இவங்க மோருக்கான ஏற்பாடுகள் அவங்க பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் பண்ணுறனால இவங்களுக்கு இந்த கடுமையான நிகழ்வு இருக்கும் பொழுது அதை தப்பிக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யும். இதுலேயும் குறிப்பாக அந்த சந்திர பகவான் தனுசு அட்சய லக்னத்துலேயோ இல்லை கும்ப அட்சய லக்னத்துலேயோ இருந்தால் அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏன்னா பிரச்சனைகள் இவங்களை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த கடினமான காலகட்டங்கள்லேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். இதை நம்ம பயன்படுத்தி இந்த கடினமான காலத்தை நம்ம கடந்து போகக்கூடிய நிகழ்வு அங்கே இருக்குது. இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அவை எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.